பாம்பே பஜார் நேசர்களுக்கு மார்ச் மாத நல்வாழ்த்துக்கள். மார்ச் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்கு? உண்மையிலே சொல்ல போனாக்கா அடுத்து ஒரு 2-3 மாதத்துக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகம் இல்லாத நிலை. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ராசியில் செவ்வாய் இருக்காரு, வக்ர நிலையில் இருக்காரு. ராசிநாதன் நீச்சமாகிறாரு, அவரும் வக்ர நிலையில் இருக்காரு. அடுத்து 3 மாதத்துக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல தான் தேவையில்லாத விஷயத்தில் காலை விட்டுட்டு என்னங்க கடிக்குதே குத்துதே குடையுதேன்னுவீங்க. இந்த அமைப்புகளை சற்று தள்ளி வைங்க. வேலை, தொழில், வருமானம், இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான அமைப்புகள் இப்போ சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. மிக முக்கியமாக சிஸ்டம், சாஃப்ட்வேர், ஐடி மாதிரியான துறைகளில் இருக்கிறீங்க, பேங்கிங் சார்ந்த செக்டரில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த டிஜிட்டை போட்டு எந்த அமௌண்ட் பணத்தை போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்ற சில அமைப்புகளை கவனமாக வச்சுக்கிங்க. இந்த இடத்துல ஒரு தவறால் மிகப்பெரிய இழப்பீடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான அமைப்பு அடுத்து ஒரு 2-3 மாதத்துக்கு நிச்சயமாக வரும். சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இதில் நிச்சயமாக சற்று கவனமாக இருங்க. கணக்கு சார்ந்த துறை, அக்கவுண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அமைப்பு நிச்சயமாக பொருந்தும். மிக முக்கியமாக வீடு, வாகனம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாகனம் சம்பந்தப்படுற அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் மிகப்பெரிய மேன்மை இருக்கும். வாகனம் வாங்குறதுக்கும் சரி, நீங்களே விற்பனையாளராக இருக்கிறீங்க, சேல்ஸாக இருக்கிறீங்க, பேச்சு சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கடனால் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சில விஷயம் வரும். ஏன்னா ராசிநாதன் சற்று பலவீனமாக இருக்கிறதுனால முதலில் கடன் பெற்று அதற்கு பிறகு சந்தோஷம்ன்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்று சாதகம் இல்லாத நிலை என்ன? ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை எரிச்சலாக்குவார். மனநிலையை டென்ஷனாக ஒரு மாதிரி டென்ஷனாகவே பரபரப்பாகவே ஏன் பரபரப்பாக இருக்கிறீங்க, ஏன் கோபம் படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே எனர்ஜியாக வச்சிருப்பாரு. இந்த தாக்கம் 4, 7, 8ஆம் இடத்துலையும் இருக்கும். 4ஆம் இடம் தாய், மனைவி. 7ஆம் இடம் உங்களுடைய நட்பு, பங்குதாரர், காதலை எதிர்பாலினம்ன்ற மாதிரியான விஷயங்கள். 8ஆம் இடம் உங்களுடைய கடன் நோய், வம்பு வழக்குன்ற மாதிரியான அமைப்பு இந்த மாதத்தில் சற்று மேலோங்க. உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறதுனால இது அவரவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் மாணவராக இருந்தீங்கன்னா ஸ்கூலில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைகள், தலையீடுகள்ன்ற மாதிரியான விஷயங்கள் உங்களை மன அழுத்தத்தில் வைக்கும். மத்தியம வயதில் இருக்கிறீங்கன்னாக்கா அந்த காதலர்களுடைய சில ஊழல்கள் அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள், உங்களுக்குள்ள ஒரு நெருடல்கள் வரக்கூடிய தன்மை, கணவன் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் தொல்லை வரக்கூடிய அமைப்பு, தாயார் வழியில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சில பிரச்சனைகள்ன்ற மாதிரி சில அமைப்புகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் 2025 நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மிக முக்கியமாக 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்காக ஏதாவது விரயம், செலவு, படிப்பு சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு குழந்தைய வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கிறேன், இல்லை ஒரு திருமணம் பண்ணி செலவு பண்ண போகிறேன்ற மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு செலவுக்கு இப்படிங்க பணத்தை திரட்டுறதுன்னு தெரியாமல் முதல்ல கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு சரி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்ற மாதிரியான பிற்பகுதியில் அது சமாளிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் மாத முற்பகுதியில் முதல்ல அவர் நீச்சமாகவும் பிற்பகுதியில் அவர் நீச்சபங்க அமைப்புகளில் வர்றது உங்களுக்கு முதல்ல எல்லா விஷயமும் ஒரு மாதிரி கட்டுக்குள்ள இல்லாத மாதிரியும் பிற்பகுதியில் அது அப்படி சாதகமாக வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல அமைப்பு இருக்கும். இந்த மாதத்தில் செய்யக்கூடாதது என்னங்க? நீங்களாம் ஒருத்தருக்கு போய் பறிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிறது, கடனை கொடுத்துட்டு வர்றது. இப்போ கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. இந்த 3 மாதத்துக்கு அடுத்து ஒரு ஜூன் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் எப்போ நீச்ச நிலையிலிருந்து விடுபடுறாரோ அப்பொழுது தான் சில எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அலைச்சல்கள் நிற்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி சில விஷயம் இருக்கும். மிக நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதத்தில் வெளிநாட்டில் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாடு சார்ந்த இடத்துலேருந்து நற்செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஜாப் ஆஃபராக இருக்கலாம், பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க, வெளிநாட்டிலேருந்து இந்த விஷயம் வர மாதிரி இருக்குது, இல்லை இங்கேருந்து நம்ம மைக்ரேட் ஆக போகிற மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் மார்ச், ஏப்ரல் மாதத்திலே வரக்கூடிய தன்மை, அங்கேயே நிரந்தரமாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான ஒரு அஸ்திவாரத்தை இங்கு ஒரு சாதகம் இல்லாத தன்மையை ஏற்படுத்தி பண்ணுங்க. மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனம் குறையிறது. நீங்கள் எதிர்பார்த்த அமைப்புகளில் இந்த துறையை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க, அது மட்டும் எனக்கு கொடுக்கல, மாற்றி வேறையை கொடுத்துட்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் சரியாக வர மாட்டேது, அது கொஞ்சம் பிடிபட மாட்டேதுன்னு மாணவர்கள் சற்று கலக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வராருங்க. பாவர் 10ஆம் இடத்துல கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடியது. அடுத்து உங்களுடைய தொழில் மேன்மை அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கு மிகப்பெரிய சாதகமான நிலையில் இருக்க போது அவரவர் எந்தெந்த துறையில் இருக்கிறீங்களோ, மிக முக்கியமாக சனியின் துறைன்னு இரும்பு, பழசு, அழுக்கு மாதிரியான அமைப்புகள், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தப்படுற அமைப்புகள், நிலத்துக்கு அடியில் இருக்கிறது விவசாயம் சார்ந்த அமைப்பு, கால்நடைகள், 4 கால் பிராணிகள், காடு சார்ந்த துறைகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய சகல தரப்பு மிதுன ராசி இருக்கும். இதற்கு பிறகு மிகப்பெரிய மேன்மைகள் அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கு இந்த சனி பயிற்சியால் இருக்க போதுங்க. அதற்கு அடுத்து அப்புறம் குரு பயிற்சி, அதுக்கப்புறம் அப்படியே ராகு கேது பயிற்சின்னு அப்படியே அடுத்து கொடி கட்டி பறக்கக்கூடிய மிகப்பெரிய ராசியில் மிதுன ராசிக்காரங்களும் ஒரு ஆள் இருக்கிறீங்க. அதனால இந்த இடத்துல மிதுன ராசிக்காரங்க ஒரு மாதம் 2 மாதம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் பெருசாக நல்ல அமைப்புகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இன்னும் அவ்வளோ பெருசாக கெட்டு போயிட மாட்டீங்கல்ல. ஆரோக்கியத்தில் சற்று கவனம், வண்டி வாகனத்தில் கவனம், யாரையும் நண்பரை நம்பியோ பணத்தை கொடுக்கறது, அவரை நம்பி பணத்தை கொடுத்தேன், இவரை நம்பி தங்கத்தை கொடுத்தேன், எடுத்துகிட்டு போனவங்க தான் இந்த அமைப்புகள்லையும் கவனக்குறைவால் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் அங்கே வச்சுட்டா அதை அப்படியே மறந்துட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கும்.
இதில் மட்டும் சற்று கவனமாக இருந்தாலும் போதும். மிதுனராசிக்காரர்களின் சந்திராஷ்டமம் 24 மார்ச் 10:25 26 மார்ச் 3:14 வரை சந்திராஷ்டம நாள் அப்படின்றதால இந்த நேரத்தில் எந்த விதமான புதிய அறிமுகங்களோ புதிய தொழில் தொடக்கங்களோ சுபகாரியங்களோ வைக்காமல் இருக்கிறது நல்லது. இப்பொழுது அறிமுகமாகக்கூடிய ஒருத்தர் நிச்சயமாக பிற்பகுதியில் பெரிய அளவுக்கு சங்கடத்தையோ ஏமாற்றத்தையோ கொடுப்பாருன்றதுனால சில புதிய அறிமுகங்கள் தொழில் தொடக்கங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. இந்த இடத்துல மிக முக்கியமாக பெரிய மாற்றங்களோ பெரிய அப்படி இதை விட்டுட்டு அப்படி போகிறாங்க, விட்டு இருக்கிறத விட்டு பறக்க போகிறாங்க, வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்ற அமைப்புகள் மட்டும் ஒரு 2-3 மாதத்துக்கு வேணாம். இதனை தாண்டி மற்ற எல்லா அமைப்புகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும்.